வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவால வெக்டார். சோ வெக்டாரும் அரே லிஸ்டும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? The vector class is an implementation of the list interface that allows us to create the resizable arrays similar to the array list. இதுவுமே வெக்டாருமே resizable array தான், அரே லிஸ்டுமே அதே சேம் திங் தான். இதுல வந்து என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாவா வெக்டார் என்ன பண்ணும் அப்படின்னா, it is a class synchronizes each individual operation. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணும், ஒரு த்ரெட் வந்து இந்த வெக்டாரை ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா, அட் த சேம் டைம் அனதர் த்ரெட் வந்து இதே ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா இது என்ன ஆயிடும், லாக் ஆயிடும். ஓகேவா? ஆனா அரே லிஸ்ட்ல அப்படி கிடையாது. சோ அரே லிஸ்ட் வந்து நாட் சின்க்ரோனைஸ்டு. அந்த மெத்தட்ஸ் அரே லிஸ்ட்ல வந்து நாட் சின்க்ரோனைஸ்டு. சோ இந்த வெக்டார் வந்து லெஸ் எஃபிஷியன்ட், ஆனா அரே லிஸ்ட் வந்து ஓகே. சோ நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம அரே லிஸ்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெக்டார் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதனால வந்து நம்ம ஜாவா வெக்டார் என்னென்ன இருக்கு அதுல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இப்ப என்ன பண்ண போறோம், ஹவு டு கிரியேட்டிங் a வெக்டார். எப்படி வெக்டார் கிரியேட் பண்றது? வெக்டார் வந்து வெக்டார் அதோட டைப். டைப்ங்கிறது இன்டிஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், வெக்டார் எப்படி கிரியேட் பண்றது. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அங்க வந்து நம்ம அரே லிஸ்ட் பார்த்தோம், லிங்க் லிஸ்ட் பார்த்தோம். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், யூடிஎல் பேக்கேஜ்ல வெக்டார்ங்கிற பேக்கேஜ் நம்ம என்ன பண்றோம், இன்க்ளூட் பண்றோம். கிளாஸ் மெயின்ல வெக்டார் ஸ்ட்ரிங்னு கொடுத்திருக்கோம். சோ நம்ம ஸ்ட்ரிங் ஆட் பண்றதுனால ஸ்ட்ரிங் கொடுக்கிறோம், இன்டிஜர்னா இன்டிஜர், வேற எந்த டேட்டா டைப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ யூசிங் த ஆட் மெத்தட், ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன பண்ணோம், அரே லிஸ்ட்ல என்னென்னலாம் பண்ணமோ அதே தான் வெக்டார்லயும் பண்ண போறோம். சோ ஆட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம், வெக்டார்ல ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்றோம். ஓகேவா? சோ யூசிங் த இண்டெக்ஸ் நம்பர், மறுபடியும் என்ன பண்றோம், இது வந்து இண்டெக்ஸ் 0, இது இண்டெக்ஸ் 1ல ஆட் பண்ணிட்டோம். மறுபடியும் என்ன பண்றோம், ஆட் 2 அப்படின்ட்டு இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி கேட்ட கொடுக்கிறோம். ஓகேவா? சோ நம்ம சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல வெக்டார் மம்மல்ஸ் கொடுக்கிறோம். அடுத்து வந்து யூசிங் ஆட் ஆல்ங்கிற மெத்தட். சோ இது வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆட் பண்றது, இது வந்து ஆட் ஆல் மெத்தட். இதுல என்ன பண்றோம்னா, இதுல வெக்டார் ஸ்ட்ரிங் அனிமல்ஸ்ங்கிற ஒரு நியூ வெக்டார் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல அனிமல்ஸ் ஆட் crocodile கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அனிமல்ஸ் டாட் ஆட் ஆல் அப்படிங்கறதுல இந்த மம்மல்ஸ கொடுத்தோம். சோ மம்மல்ஸ்ல என்ன இருக்கு, மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ அந்த 3 எலிமெண்ட்ஸும் இதுல வந்து ஆட் ஆயிரும். சோ மம்மல்ஸ்ல இருக்க அந்த வெக்டார்ல இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னொரு வெக்டார்ல என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து வெக்டார் எப்படி ஆட் பண்றது, அதுல எப்படி இண்டெக்ஸ் வழியா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றது, அப்புறம் ஆட் ஆல் மெத்தட். ஓகேவா? சோ இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, சோ வெக்டார்ல வந்து டாக் ஆர் கேட். ஓகேவா? நம்ம ரெண்டாவது இண்டெக்ஸ்ல வந்து கேட்னு கொடுத்தோமா, சோ 3 வேல்யூ ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி நியூ வெக்டார்ல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் crocodile ஆட் பண்றோமா, அதுக்கப்புறம் இந்த மம்மல்ஸ் ஃபுல்லா ஆட் பண்றோமா, அப்புறம் crocodile, டாக், ஹார்ஸ், கேட். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், புரிஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, how to access a vector elements. எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, ரெண்டு மெத்தட் இருக்கு. get index மெத்தட். get அப்படின்னு கொடுத்துட்டு அதுல நம்ம என்ன பண்றோம், get index மெத்தட். அது வந்து அரே லிஸ்ட்லயே நம்ம அப்படிதான் பண்றோம், returns of the elements specified by the index. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா iterative மெத்தட். returns a iterative object to sequentially access the vector elements. இது வந்து கெட்ங்கிறது நம்ம இண்டெக்ஸ் அரே யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அதாவது இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி அதை கெட் பண்ணிடுவோம். எனக்கு வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னா அதை அப்படி கெட் பண்ணுவோம். இட்ரேட்டிவ்ங்கிறது வந்து சீக்வென்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிமெண்ட்ஸ கெட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரெண்டு மெத்தட். சோ இதோட ப்ரோக்ராம பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம
யூடிஎல்ல இட்ரேட்டர் பேக்கேஜ், வெக்டார் பேக்கேஜ் ரெண்டு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இதுல வந்து வெக்டார் ஸ்ட்ரிங்ல அனிமல்ஸ்ங்கிறது கொடுத்துருக்கோம், நியூ வெக்டார் கொடுத்துருக்கோம். அனிமல்ஸ்ல ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி டாக், ஹார்ஸ், கேட்டுங்கிறத ஆட் பண்ணிருக்கோம். இதுல வந்து கெட் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெட் டூ, இண்டெக்ஸ் டூ வந்து கெட் பண்றோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் எலமெண்ட், ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு எலமெண்ட்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதாவது அந்த வேரியபிள கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிள என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குதான் அதை பண்றோம். ஓகேவா? சோ அனிமல்ஸ் டாட் கெட் டூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டாவது இண்டெக்ஸ்ல உள்ள கேட்டுங்கிறது எதுல ஆட் ஆகும், எலமெண்ட்ல ஆட் ஆகும். அந்த எலமெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். யூசிங் இட்ரேட்ல பாத்தீங்கன்னா இட்ரேட்டிவ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இது வந்து இட்ரேட்டிவ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல அனிமல்ஸ் இட்ரேட்டர். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வெக்டார்னு கொடுத்திருக்கோம். வைல் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம சீக்வென்ஸா இது பண்ணணும் இல்லையா, சீக்வென்ஸா நம்ம வந்து கெட் பண்ணணும் இல்லையா. சோ ஒரு எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் அப்படி கெட் பண்றதுனால நம்ம வைல் லூப் கொடுத்திருக்கோம். இட்ரேட் டாட் ஹாஷ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட யூஸ் பண்ணிருக்கோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இட்ரேட்டர் நெக்ஸ்ட் கொடுத்திருக்கோம். அது வந்து என்ன பண்ணும், கமால வரணும் அப்படின்னு கொடுத்திருக்கோம். டாக் கமா, ஹார்ஸ் கமா, கேட் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத வந்து நம்ம இப்ப ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு சோ இப்ப பாருங்க, எலமெண்ட் இண்டெக்ஸ் 2 வந்து கேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வெக்டார்ல வந்து டாக், ஹார்ஸ், கேட். இது என்ன பண்றோம், வரிசையா வந்து கெட் பண்றோம். அவ்வளவுதான். இது வந்து பர்டிகுலர் மட்டும் கெட் பண்ணோம். இது வந்து அதுல இருக்க அந்த அறையில இருக்கிறத வரிசையா நம்ம வந்து கெட் பண்றோம். அவ்வளவுதான். அடுத்தது வந்து ரிமூவ் த வெக்டார் எலமெண்ட்ஸ். இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் த மெத்தட் இருக்கு ரிமூவ் த வெக்டார் எலமெண்ட்ஸ்ல. ஒன்னு வந்து ரிமூவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. இப்ப ரிமூவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க கெட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரிங் எலமெண்ட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க என்ன பண்றேன், ரிமூவ் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் 2 அப்படின்னு கொடுத்துறேன். இது வந்து ரிமூவ் இண்டெக்ஸ் 2 வந்து நான் என்ன பண்றேன், டெலிட் பண்றேன். அதாவது இண்டெக்ஸ் 2ங்கிறது அந்த பொசிஷன். ஓகேவா? ரிமூவ் த எலமெண்ட் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் பொசிஷன். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரிமூவ் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து வந்து கிளியர் அப்படின்னு கொடுக்குறேன். ரிமூவ் ஆல் எலமெண்ட்ஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தென் ரிமூவ் ஆல். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், சோ பொசிஷன்ல இங்க கொடுத்த மாதிரி ரிமூவ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து ரிமூவ் எலமெண்ட், அப்படின்னு கொடுக்குறோம். ரிமூவ் எலமெண்ட்ஸ்ல எலமெண்ட்டை கொடுத்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் யூசிங் கிளியர் கொடுப்போம். இப்ப வந்து பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்றோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம், கிளியர் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், அந்த வெக்டாரே கிளியர் ஆயிடும். சோ நான் இப்ப என்ன கொடுக்குறேன், இங்க வந்து இதை ஃபுல்லா எடுத்துட்டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அனிமல்ஸ் தானே இது. சோ அனிமல்ஸ் டாட் கிளியர் கொடுத்துட்டேன். டாட் கிளியர் மெத்தட். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பார்க்கணும் இல்லையா. சோ என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வந்து கிளியர், ஆஃப்டர் கிளியருக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. சோ கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றேன், அனிமல்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து அனிமலை கூட பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.
ஓகேவா? வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றோம், அனிமல்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம் இங்க. சோ நம்மளுக்கு வந்து டாக், ஹார்ஸ், கேட்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து ரிமூவ் மெத்தட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ ரிமூவ் வந்து டூ ரிமூவ் ஆனோன்னு நம்மளுக்கு என்ன வரும், டாக், ஹார்ஸ் மட்டும் வரும். சோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், அனிமல்ஸ பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். அப்பதான் நம்மளுக்கு ஒண்ணு எப்படி ஆட் ஆகுது, எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு தெரியும். சோ இங்க என்ன பண்ணிருக்கோம், அனிமல்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அனிமல்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். அப்ப நம்மளுக்கு வந்து டாக், ஹார்ஸ் மட்டும் இருக்கும். சோ அனிமல்ஸ் டாட் கிளியர் கொடுத்தோட அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அனிமல்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். அப்ப வந்து என்ன இருக்கும், இந்த வெக்டாரு கிளியரா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெக்டார் என்ன கொடுத்திருக்கோம், அனிமல்ஸ் கொடுத்திருக்கோமா? சோ அனிமல்ஸ் இந்த வெக்டாருக்குள்ள என்ன இருக்கு, டாக், ஹார்ஸ், கேட் மூணுமே நம்மளுக்கு வந்துருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ரிமூவ் த எலமெண்ட் என்ன பண்றோம், ரிமூவ் த எலமெண்ட் 2 கொடுத்திருக்கோம், 2 பொசிஷன் கொடுத்திருக்கோமா? சோ நம்மளுக்கு 2 பொசிஷன் கேட். சோ கேட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதை பிரிண்ட் பண்ண சொல்றோமா அனிமல்ஸ். சோ நம்மளுக்கு கேட் ரிமூவ் ஆயிட்டு டாக், ஹார்ஸ்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அனிமல்ஸ் டாட் கிளியர் மெத்தட் கொடுக்குறோமா, கிளியர் நோன எல்லாமே கிளியர் ஆயிட்டு நம்மளுக்கு எம்டி வெக்டார் மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து ரிமூவ் த வெக்டார். சோ இதுலயும் வந்து அதர் வெக்டார் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. சோ சைஸ் அப்படின்னா சைஸ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணணும்னா, ரிட்டர்ன் த சைஸ் ஆஃப் த வெக்டார். டூ அரே அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் த வெக்டார் இன்டு அரேயா மாத்தும். டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்கு. இது வந்து கன்வெர்ட் த வெக்டார் இன்டு எ ஸ்ட்ரிங்கா மாத்தும். அடுத்து கண்டெய்ன்ஸ் மெத்தட். கண்டெய்ன்ஸ் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சம் எலமெண்ட் என்ன பண்றது, சர்ச் பண்றது. ஓகேவா? சோ சர்ச் பண்ணிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு எஸ்ன்னு கொடுக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு நோன் கொடுக்கும். சோ இது வந்து ஒரு பூலியன் ரிசல்ட்டா தான் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து வெக்டார் வந்து ஈஸியா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த வீடியோல ஜாவா ஸ்டாக் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.